எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசி. நான் ஓசூர்லேருந்து வரேன். எனக்கு பாபா கோயிலும் இந்த ஏரியாவை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் என் ஃபேமிலியில், வேறு யாரும் கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆகலை. என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாள். அவள் மட்டும் எல்லா கஷ்டத்துக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அந்த டைம் அவள் பொண்ணு காலேஜுக்காக படிப்புக்காக எனக்கு கேட்டிருந்தா பைசா. அப்போ என்னால் கொடுக்க முடியல. வேணா நீ எனக்கு லோன் வாங்கி கொடு அப்படின்னா, சரி ஒரு 3 லோன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தேன். இப்போ 3 லோன் வாங்கி கொடுத்தா அது மாதம் நம்ம தான் கட்டணும். இதை பற்றின விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் மெசேஜ் வரும் ஃபோனில். சரி ஒரு டைம் மெசேஜ் வரும்போதெல்லாம் எனக்கு கட்டிட்ட பிறகு நம்மளுக்கு வரும் போல இருக்குது நானே நினச்சிக்கிட்டேன். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு மெசேஜும் வரல, அவங்க கட்டினதாகவும் எனக்கு தெரியல. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும் எனக்கு, மேடம் நீங்கள் பைசா கட்டலை அப்படின்ட்டு. எதுக்கு நம்ம கட்டணும்? லோன் வாங்கி கொடுத்தோம் அதுக்காக கட்டலைன்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. என்ன இது நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே. நான் ஒரு 9,500 தான் வாங்கினேன் கம்பெனியில். இதை வச்சு நம்ம எப்படி கட்டுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி இந்த மாதம் நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நானே கட்டுவேன். அடுத்த மாதம் கட்டலாம், நானே கட்டுவேன். இது மாதிரி என்னை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஒரு 8 மாதம் வரைக்கும் நானே கட்டினேன். அடுத்து உள்ள ஒரு 4 மாதம் என்னால் கட்டவே முடியல. லோன்காரங்க அத்தனை பேர் எங்கள் வீட்டாண்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அழுக. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். சரி எல்லாருமே வீட்டாண்டு நான் எல்லாருமே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு என்ன கஷ்டம், இவ்வளோ லோன் வாங்கி வச்சுருக்கேன், எப்படி கட்டுவேன் அப்படின்ட்டு. நம்ம வாங்கினது தப்பு, ஒரு ஹெல்ப்புக்கு போனது அதை விட 2வது தப்பு. ஆனால் குழந்தைக்காக தானே நம்ம கொடுத்தோம், ஒரு படிப்புக்காக தானே கொடுத்தோம், இதை எப்படியாவது நம்ம சமாளித்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட வரும்போது என்னால் கட்ட முடியாத ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பஞ்சாயத்து வச்சு பார்த்தேன், அப்பவும் அவங்க கட்டலை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அப்போ அவங்க சட்டமாக சொல்லிட்டாங்க, என்னால் இப்போ கட்ட முடியாது, 1,000-500 தான் கட்டுவேன் அப்படின்றாங்க. நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் அங்கே கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஃபோன், திடீர்னு ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கா ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. என்ன திடீர்னு ஒரு ஃபோன் வருது அப்படின்னு எடுத்து பேசலான்னு பார்த்தா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்காக போய் தானே நம்ம இப்படி ஆனோம். மறுபடியும் ஃப்ரெண்டு யாரும் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. பேரோட சுனிதான் பேரோட வருது. சரி இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, இது மாதிரி ஒரு 4 நாளாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நான் தான் நம்ம கேட்கலாம், எல்லா ஃப்ரெண்டும் இப்படி இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து அட்டன் பண்ணால், அப்புறம் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு அப்படின்னா. என்ன மெசேஜ்ன்னு ஓகே பண்ணி பார்த்தா, இந்த கோயிலோடது, இந்த அம்மாவோடது, இங்கே இருக்கிறவங்க பக்தரோடது எல்லாமே பார்ட்ஸாக வருது. படிக்க பார்த்தேன், என்னதான் சுனிதா இதுக்கு அப்படின்னு. ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போ, அந்த அம்மா சொல்கிறத பாரு, என்னதுன்னு நீ பார்ப்ப அப்படின்னாங்க. எப்படி நான் இவ்வளோ தூரம் நீ வர முடியும், வீடு இங்கே தான் இருக்குது, என் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு தங்கு அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் அந்த டைம் தங்கினேன். இங்கே ஒரே க்ரௌடாக இருந்தது, எனக்கு தெரியல கோயிலை பற்றி. அப்புறம் இங்கே தான் சாமி வந்தார், இங்கே தான் அபிஷேகம் பண்ணாங்க, இங்கே தான் எல்லாமே பண்ணுறாங்க, சாமி இங்கே ஐக்கியமாயிட்டார், ஆலயம் கட்டியிருக்கிறாங்கன்னு புதுசாக சொல்கிறாங்க எல்லாருமே. சரி நானும் வந்து பார்த்தா ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது இல்லையா, ரொம்ப அபூர்வமாகவும் இருந்தது. இப்போ போயிட்டு ஏதாவது நம்ம கோயிலில் வாங்கணுமான்னு கேட்டேன். இல்லை அந்த கோயிலே எல்லாமே தருவாங்க, நீ போ அப்படின்னாங்க. சரின்னு வந்தால் எல்லாமே கொடுத்தாங்க. அதே மாதிரி என் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க, அதை விட ரொம்ப சுலபமாக ஏற்பாடு பண்ணி எல்லாமே இங்கே பார்த்தா என் சக்திக்கு தகுந்த மாதிரி இங்கே நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அவங்க ஒன்று எனக்கு கொடுத்தாங்க பரிகாரம், நீ போய் பண்ணு. இந்த அம்மா கொடுத்த பிறகு எனக்கு ஒரு சந்தேகமாகவே வாங்கினேன், ஏன்னா நான் புதுசு இல்லையா. வாங்கிட்டு எடுத்துமே அவங்க சொல்ல பிரகாரமே நான் செஞ்சேன். 2 வாரம் தான். 3வது வாரம் ஆட்டோவில் அதே சூப்பர்வைசர், அதே இந்த ஓனருங்க, அந்த லோன் கட்டின சாருங்க எல்லாருமே வராங்க ஆட்டோவில். அந்த பொண்ணும் வருது. நான் எவ்வளோ நாள் நான் கட்டணுனோ அவ்வளோ நாள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து நன்றி சொல்லி மன்னிப்பும் கேட்டு, இது எப்படின்னு அதிசயமும் தெரியல, எனக்கு ஆர்வமாக இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப எப்படிம்மா இது நடந்ததுன்னாங்க. அந்த பரிகாரமும் அந்த அம்மாவும் இந்த அம்மன் கோயிலும் இந்த பாபா கோயிலும் தான்மா எனக்கு இப்படி பண்ணுது, எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த இடத்த நான் சொன்னேன். எங்கள் அம்மாவும் வந்தாங்க. நாங்கள் 3 பேருமே, என் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்தோம். இன்றைக்கி நான் தான் இங்கே சாட்சி சொல்ல வேண்டியதாக இருந்தது.
ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இங்கே வாங்க, இங்கே உங்கள் கஷ்டம்லாம் தீரும். கடன் இல்லாமல் நான் இன்றைக்கி நானும் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி.